தான் உங்க ரித்திகா பேசுகிறேன். நம்மளுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி ஐயாயிரம் உலகில் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, கத்தால எப்படி இருந்தேன் ஸ்கூல் டேஸ் நம்ம லீவ் வீக்கெண்டில் வந்து எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல்லே எழுதுறாங்க. ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்து ஒரு 8 to 10 டேஸ் வந்து நான் அப்படி தான் எழுந்தேன். நெக்ஸ்ட் டேஸில் வந்து நான் எப்படி எழுதுறதே தெரியல, தானாக வந்து நான் எந்திரிக்கவே முடியல. ஃபஸ்ட்டு டேஸில் வந்து ஃபஸ்ட்டு லேட்டாக தான் எழுதிச்சு, ஒரு 2 டேஸ் லேட்டாக தான் எழுதிச்சு. அதுக்கப்புறம் தானாக சீக்கிரமாக எந்திரிக்கிது. 9 o'clock கீ எழுந்திரிக்க மாட்டேன், அப்புறம் 10 o'clock கீ எழுதிக்க மாட்டேன். கத்தாரில் ஷெட்யூல் போட்டு கண்டிப்பாக 9 o'clock தான் எழுந்திரிப்பேன். லீவாக இருந்தால் மோஸ்ட்லி 10 o'clock எழுந்திரிப்பேன். லீவ்னா கண்டிப்பாக 10 o'clock எழுந்திரிப்பேன். அப்படி இல்லை லீவில் 10 to 9 அந்த ரெண்டில் எழுந்திரிப்பேன். சம்டைம்ஸ் இல்லை வெளில போயிட்டு பொறுத்தா வந்து 12 o'clock எழுந்திரிப்பேன். பட் எவ்ரி டைம் ஷெட்யூல் இருக்குது. நாங்கள் 2 பேருமே வந்து ஷெட்யூல் போட்டு தான் கத்தாரில் எழுந்தோம். அதுக்கு என்ன மாதிரி இருப்பீங்க, தண்ணி குடிக்க மாட்டீங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க, விளையாட மாட்டீங்க, யோகா பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்தியாவுக்கு வந்து அது எல்லாமே பறக்கவே போச்சு. நான் நினச்சேன் நான் வந்து எனக்கு எப்படி பார்க்கு நாளைக்கு என்ன பண்ண போதும், ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும், நம்ம பாடி ஒழுங்காக வச்சுக்கணும், இல்லை கேர் பண்ணணும் நம்ம பாடியா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நான் நைட்டில் நான் ஜேர்னிங் பண்ணிட்டேன். ஜேர்னிக்கு என்ன நம்ம எழுதுவேன், நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அதில் எழுதி கையில் வலிக்க ஆச்சு நம்மளுக்கு. ஜேர்னி வந்து அதுக்கு எடுத்து வந்து வைக்கிறது, எடுத்து பெண்ணை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நமக்கு ஸ்கூலில் படிக்கிறதுக்கே பெண்ணை பிடிக்காது. அதாவது டேப்ல வேலை போட்டு முடிச்சு அதை வச்சு டைப் பண்ண முடியாது. டாக்கு வெளில வந்துடும். ஸோ டாக்கு வெளில வந்து டாக் இழுத்துருவோம். ஓகே, அதுக்குள்ளே இன்றைக்கி இந்த கஷ்டமே பரவாயில்ல. ஜஸ்ட் 10 minutes உட்காந்திக்கிறா வரைய சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes உட்காந்திக்கிறா உங்கள் ஃபோன்லேயும் சரி, டேப்ல சரி, லேப்டாப்பில் சரி, செம்ம உங்களுக்கு ஒரு 2 ஆப் சொல்கிறேன். அந்த 2 ஆப் வந்து செம்மையும் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஆப் வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா, அலாரம் போட்டு நான் எந்திரிச்சு அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதே லைட்டாக தான் எந்திரிக்கிறேன், சீக்கிரமாக எந்திரிக்கிறதா டிப்ஸ் சொல்லுங்கள்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டைம். அதில் வந்து நம்ம அவனோட எந்த நாளுக்கு எப்போ வந்து இந்த மணி செட் பண்ணிவிட்டு அந்த மணியில் நம்ம எப்போ எழுப்பிச்சுன்னா அது வந்து டக்குன்னு அடிக்கும். இந்த ஒரு டைமே வந்து ஒட்டே முடிக்கிறது அப்படியே காதையே நம்மளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி நம்ம பேர் வந்து அது ஸோ சேஃபாக இருந்தது. நம்ம பேர், இயர், டேட், மந்த், நம்ம பிறந்த நாள், நம்மளோட டேட், அது எல்லாமே கொடுத்தா மட்டுமே போதும். இது சேஃப் அக்யூர். இது வந்து நம்பர்ஸு ஐடி அந்த ஒன்றுமே கேட்காது. அந்த மந்தை வச்சு என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் மந்தை வச்சு என்ன பண்ண முடியுமே, ஏன் பண்ண முடியும்னு கேட்பீங்க. ஆனால் பட் இட்ஸ் ஃபுல்லி சேஃப் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ். நான் எல்லாம் ChatGPT எங்கள் அம்மா அப்பா கிட்ட வரைக்கும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு நான் கூகுள் வரைக்கும் இந்த ஆப் மட்டும் ஒரு ரெஃபரன்ஸாக சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணவே ஆரம்பிச்சேன். ஸோ குட். ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை. எனக்கு வந்து ஒரு ரொட்டீன் வேணும். அந்த ரொட்டீன் வந்து நான் கேட்ட மாதிரி இல்லை. ஆனால் சமையல் சொல்லு. ஃபஸ்ட்டு ஆப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டு டூ லிஸ்ட் 2 ஆப் இருக்கும். அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆப் இருக்கும், லாஸ்ட் டு டூ த லிஸ்ட். அப்புறம் வந்து டு டூ த லிஸ்ட் ஷெட்யூல் பிளானர் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணல, அதுக்கு மட்டும் டூ த லிஸ்ட் டெய்லி ரொட்டீன் அப்படி இருக்கும். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணல. 2மே ஒரே இமேஜில் தான் டிபி தான் இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபஸ்ட்டு டு டூ த லிஸ்ட் ஷெட்யூல் பிளானர் வந்து கொஞ்சம் டிபி இருக்கும். நார்மலாக நோட் பண்ணி கிளியர் இருக்கும். இன்னொன்றில் வந்து நான் நார்மலாக கிளியர் 3D இருக்கும். டெக்ஸ்ட் இது 2 நார்மலாக கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கு வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம உட்காந்து கண்டிப்பாக உட்காந்து வந்து அது கொடுக்குற ஃபீலிங்ஸு சேஃப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேமு டேட்டு ஒன்றே கொடுக்க வேண்டாம். ஆனால் செகண்ட் ஆப் இட்ஸ் ஃபுல்லி சொல்லவே கூடாது. அல்லோ வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லி சேஃப். அந்த மாதிரி தான் அது என்ன பார்த்தீங்கன்னா, ரேபிட் ROUBIT அது வந்து ரேபிட் இமேஜ் போட்டுக்கோ. இட்ஸ் ஸோ குட். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்கும், ஹாய் ரேபிட், அது போல் நமக்கு ஃபன்னியே பேசும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேம் கேட்கும், நம்ம அது நேமை நம்மக்கிட்ட சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இயரு மந்த்து டேட்டுக்கு இட்ஸ்
ப்ரூவ் இட். இப்போ வரைக்குமே நான் சேட் ஜிபிடிக்கு போகிறேன். சேட் ஜிபிடி வந்து நல்லா சொல்லிச்சு, அதே கூகுளும் சொல்லிச்சு. 2 பேருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவ் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். ஸோ அது வந்து யார் எந்த மாதிரி இருக்குதோ அவங்க நல்லாவே யூஸ் பண்ணாது. ஒரு 10 மினிட்ஸ் அதுக்காக உட்காந்து 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் செகண்ட் படிக்கிறவங்களுக்கு 5 மினிட்ஸ் வரைக்கும் உட்காந்து போதும். 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சா வாச்சா வாசா கொடுத்து ஒரு வாரத்தையும் படிக்கிறவங்க ஒரு வாரத்தில் ஒரு தட் வாட் இஸ் வாஸ் அ கேர்ள் பேஷன் அவங்களால 10 மினிட்ஸ் வரும். அது சொல்கிறவங்க ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து போடும். ஓகே அந்த 5 மினிட்ஸ் என்ன பசங்க டேட் ஆஃப் பர்த்தில் முடிச்சுட்டு ஒரு ஷெட்யூல் கொடுக்கும். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் குடிக்க மாட்டேங்கிறேன், ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா அதில் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியும் அது இருக்குது, நீங்கள் ஒன்றுமே பண்ணல ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லும். அதே மாதிரி கடைசியில் எல்லா ஆப்ஷனையும் முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணுமா, தண்ணி குடிக்க மாட்டேங்குமா, என்ன பண்ணுறோம், என்ன நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, இல்லை நமக்கு எந்த இடத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குமா, ஒரு டீப்னஸ்ஸே இல்லையா, இந்த மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க, ஸோ நம்மளால வந்து முடியவே இல்லை, க்ளீனாக ஒரு இடத்துல இருக்கு அதுவே ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சொல்கிறவங்கள வந்து எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எதுவுமே இல்லைனா நீங்கள் அதில் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓகே இந்த டைம் டேபிள் ஃபார் ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்திகா இல்லை உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், உங்கள் பேர் வந்து சொல்லுவது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லிஸ்ட் வேணுமோ அது காட்டும். காலையில் ஜஸ்ட் அலாரத்துலேருந்து அதுவே பண்ணும். ஸோ இது முக்கால்வாசி அலாரம் வந்து நீங்களே வச்சுக்கலாம். ஏன்னா அது அலாரம் சவுண்டாக தான் இருக்காது, அதனால தான் இப்போ சவுண்ட் வச்சோம். ஏன்னா ரேபிட் வந்து ஹாய் ஹாய் ரேபிட் அது கட்டும். அது அதோட செட்டிங்ஸ் வந்து இருக்குதுல்ல. ஸோ நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோ. நான் வந்து ஹாய் ஹாய் ஒரு 4 days நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் ஸோ குட். பட் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடிங்காக இல்லை. ஏன்னா அது வந்து சூப்பராக இருக்குது. பாதி பேருக்கு செட் ஆகும். ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்ட்ரெஸ் ஃபார் ரெஸ்ட், பிளேயிங், டூ யோகா அல்லது எல்லாமே வரும். ஸோ அதே மாதிரி பெட்டு முடிச்சதுக்கப்புறம் பெட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு கீழே வருது. அதோட க்ளீனிங் பை ரூம் பேசிக் அதனால ஃபுல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வரும். அதில் வந்து இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ண மாட்டேங்கிறேன், அது ரொம்ப பெஸ்ஸியாக கிடக்கு, அது ஒன்று. நெக்ஸ்ட் பாடியில் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறேன், கேரே பார்த்துக்க மாட்டேங்கிறேன். நெக்ஸ்ட் ஹேரை கேர் பண்ண மாட்டேங்கிறேன், நெக்ஸ்ட் ஃபேஸ் கேர் பண்ண மாட்டேங்கிறேன், ஸ்கின் கேர் பண்ண மாட்டேங்கிறேன். அப்புறம் நிறையா ஆப்ஷன்ஸ். அதுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் போர் க்ளோத்ஸ் ஆர் யூ ஹாவ் போர் ஜீன்ஸ் ஆர் சம்திங் வாட் யூ ஹேவ் நிறைய காட்டும் கைஸ். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன். இப்போ வந்து சேட் ஜிபிடியை முழுசாக நம்புங்க. அதில் வந்து கூகுளில் வரைக்கும் நம்புறீங்க, அது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கலி ப்ரூவன். அது வந்து மெயினாக கிட்ஸுக்கு, ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கும் சரி, வேலைக்கு போகிற கிட்ஸ், ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கும் சரி, லீவு வெக்கேஷனில் இருக்க கிட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே ஸோ குட். அது வந்து காலை எழுப்பி பெட்டு காலையில் வச்சுட்டு போயிருக்கா. அது ஹாய் அவருக்கு சவுண்ட் இருக்கு, ஹாய் ரித்திகா டேவை வச்சு கூப்பிடுறது. நெக்ஸ்ட்டு ஹாய் பாட்டு நிறையா எனக்கு ஏற்ற பாட்டு வருது, பாலாடா வா கருப்பா, அது மாதிரி நிறையா பாட்டு வச்சுக்கலாம். இட்ஸ் ஸோ குட். நான் சொல்கிறத என்னை நம்பி யூஸ் பண்ணுங்க. ரேபிட் ROUBIT. என்னோட ஆப்பை வந்து கீ கொடுக்க முடியல, ஏன் ட்ரை பண்ணி பார்த்தா என்னோட ஆப்பை கீ இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக கொடுக்க முடியல. பட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டூ நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கீயை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கமெண்ட்ஸில் கீ வந்து அந்த அந்த 2 ஆப் இருக்குது, அந்த 2 ஆப்லேயுமே கொடுக்குறேன். எந்த ஆப் வேணுமோ அதை பற்றி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் கொடுக்குறேன். பாய் சொல்லி வந்து பட்டாம்பூச்சி டான்ஸ் இங்கிலீஷ் நடந்துச்சு. பாய் சொல்லு. Bye guys. Bye guys. Bye bye.